Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அவன் தன்னுடைய கண்ணாடியை தேடிக்கொண்டிருக்கிறான். இவராக தேடுதல், தேடுவது, இதை நாங்க ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? looking for, looking for. இதை நாங்க searching for something அப்படின்னு சொல்லலாம். இங்கு இன்று நாம் பார்க்க போவது looking for எனும் phrasal verb. வாருங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவன் தன்னுடைய கண்ணாடியை தேடிக்கொண்டிருக்கிறான். present continuous tense. He is looking for his glasses. He is looking for his glasses. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. He is looking for his glasses. நாங்கள் புதிய அபார்ட்மெண்ட்டை தேடிக்கொண்டிருக்கிறோம். Again present continuous tense. We are looking for a new apartment. We are looking for a new apartment. Again, we are looking for a new apartment. அவள் தன்னுடைய காதணிகளை சோபாவின் கீழ் தேடினாள். She looked for, அதாவது simple past tense. She looked for her earrings under the sofa. எல்லாரும் வாயத்திலிருந்து சத்தமா சொல்லி பாருங்க. Very good. She looked for her earrings under the sofa. நான் காலை முழுக்க என் பேனாவை தேடிக்கொண்டு இருந்தேன். Past continuous tense. I was looking for my pen all morning. I was looking for my pen all morning. எல்லாரும் வாயத்திலிருந்து சத்தமா சொல்லி பாருங்க. Great. I was looking for my pen all morning. அவர்கள் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தேடினார்கள். Simple past tense. They looked for a solution to the problem. They looked for a solution to the problem. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. They looked for a solution to the problem. அவன் அவளிடம் பேச ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறான். Please comment your answer. Well done. அவள் தன் அம்மாவுக்காக ஒரு பரிசு தேடிக்கொண்டிருக்கிறாள். Comment it now. Great. நாங்கள் உன் வீட்டை தேடினோம், ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. Please have a try. Good job. You got it. நான் ரயிலின் நேர அட்டவணையை இணையத்தில் தேட வேண்டும். இவ்வாறு ஏதாவது ஒரு தகவலை தேடுவது அல்லது மேம்படுவது, இதை நாங்க ஆங்கிலத்துல look up என்னும் phrasal verb ஐ பயன்படுத்தி சொல்லுவோம். வாருங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். ரயிலின் நேர அட்டவணையை தேட வேண்டும். I need to look up the train schedule.
I need to look up the train schedule. எல்லாமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I need to look up the train schedule. அவளுடைய முகவரியை தேடி பார்க்க முடியுமா? இது கூட ஒரு விதத்தில் தகவல் தான். இதை நாங்க ஆங்கிலத்தில் எப்படி கேட்கலாம்னு பார்ப்போம். Can you look up her address? Can you look up her address? எல்லாரும் வாயத்துல இருந்து சத்தமா இருக்க கேட்டு பாருங்க. Wonderful. Can you look up her address? அவன் அந்த சமையல் செய்முறையை இணையத்தில் பார்த்தான். கடந்த காலத்தை பற்றி பேசுகின்றோம். Simple past tense. He looked up the recipe online. He looked up the recipe online. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Wow. He looked up the recipe online. அவர்களுடைய உறவு இப்போது மேம்பட்டு கொண்டு இருக்கிறது. Present continuous tense. Their relationship is looking up now. Their relationship is looking up now. நீண்ட காலத்துக்கு பிறகு விடயங்கள் மேம்பட்டு கொண்டிருக்கின்றன. After a long time, நீண்ட காலத்துக்கு பிறகு. Things are looking up. After a long time, things are looking up. எல்லாரும் வாயத்திலிருந்து சத்தமா சொல்லி பாருங்க. Splendid. After a long time, things are looking up. அந்த சொற்றொடரின் அர்த்தத்தை தேடி பாருங்கள். Please comment your answer. Well done. பதவி உயர்வுக்கு பிறகு அவளுடைய வாழ்க்கை மேம்பட்டு கொண்டிருக்கிறது. Please comment your answer. Great. திருவிழாவுக்கு பிறகு வியாபாரம் மேம்பட்டு கொண்டிருக்கிறது. Please have it a try. Wonderful. You really got it. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Look for என்பதையோ look up என்பதையோ பயன்படுத்தி நடைமுறையில் பேசிடக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள். எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers. And if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.